ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. நம்ம வந்து போன வீடியோலே வந்து எப்படி வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ணுறது, எப்படி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பெல்ட் பீஸை வந்து எடுத்து வச்சு பாருங்கள். எப்படி வந்து உங்களுக்கு வந்து மீட் ஆகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடு வந்து நம்ம மேல் சைடு இருக்க மாதிரியும் ரைட் சைடும் மீட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து எக்ஸஸாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து கீழே இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, பட்டி வந்து கீழே எக்ஸஸாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸஸாக இருக்குது. அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து வாங்க. ஹூக் பட்டி சைடு வந்து கரெக்டாக வந்து ரெண்டுமே வந்து அதாவது வந்து ஃப்ரண்ட்டு டாட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த பெல்ட் வந்து அட்டாச் பண்ணுறதும் வந்து நேராக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த பெல்ட் சைடு வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் அந்த சென்டர் டாட் வர வரையும் ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டர் டாட் கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் டாட்டை வந்து கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. உள் சைடு கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இந்த சென்டர் டாட் கிட்ட கரெக்டாக அப்படி வந்து மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக வந்து ஒரு மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். 3/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பட்டிக்கு வந்து இன்னொரு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். கரெக்டாக 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்சுக்கே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் வந்து இருக்கும். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே வந்து நான் வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. முடிக்கும் போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நெயிலில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக நெயிலில் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சது வந்து நம்ம சைடு இருக்குது. ரைட் சைடு தான் வந்து ரைட் சைடு கரெக்டாக வச்சுட்டு இப்போ டாட் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து எக்ஸஸாக வந்து கீழே இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 2 பாயிண்ட் வந்து நீடில் வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சுக்கு உங்களுக்கு மார்க் பண்ண தரேன்னா இப்போ இந்த டாட் வந்து பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் வந்து மேல் சைடு அதாவது மேலே ஃப்ரண்ட் டாட் வந்து பிடிச்சிருக்கோம்ல அந்த சைடு நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச் வந்து மார்க்கிங் வந்து கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்தவித சுருக்கம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அந்த ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்தவித சுருக்கம் எதுவுமே இல்லை. கரெக்டாக நெயிலில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிக்கும்போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து லென்த் இருக்குது உங்கள் கிட்டன்னு வந்து கிளாத் இருக்குதுன்னு பாருங்கள். 8.25 இன்ச் அது கூட 2 or 3 இன்ச் எக்ஸஸாக உள்ள லென்த் உள்ள பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அகலத்தில் உள்ள ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஹூக் சைடு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இல்லைனாலும் வந்து நம்ம ஏதாவது லைனிங் பீஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது லைனிங் பீஸ் மேட்சிங்கான லைனிங் கூட எடுத்து அதை கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து அந்த நெக் சைடு வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஹூக் ஸ்டிச் பண்ணும்போது டைட்டாக இருந்து இருக்கும். இது எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து 3 இன்ச் கிளாத்தை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 1.5 இன்ச் கிளாத்தாக இருக்கும். கீழே வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வந்து கிளாத் வந்து வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு.
ஹூக் சைடு இருக்கிறதும் உங்ககிட்ட கிளாத் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைனிங் கிளாத் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து உள் சைடு தான் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸஸாக வந்து நெக் சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து கட் பண்ணக்கூடாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஒரு 3/4 இன்ச் மட்டும் எக்ஸஸாக வந்து வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே இதே மாதிரி வந்து மடக்கிட்டு ஒரு வந்து டீ ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து டேன் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஸ்டிச் பண்ணிங்க. ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அந்த செகண்ட் டாட் வந்து கீழே வந்து வேஸ்ட் சைடு இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஹூக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வி வந்து ரெடி பண்ணணும். இது வந்து நான் ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான் லென்த் எவ்வளோ இருக்கோ அது கூட ஒரு 2 or 3 இன்ச் வந்து எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 3 இன்ச் கிளாத்தாச்சும் வந்து இருக்கணும். அகல வயசு சொல்கிறேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளந்தீங்களோ அது கூட 2 or 3 இன்ச் எக்ஸஸாக வந்து இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும். ராங் சைடு வந்து கீழே எக்ஸஸாக வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக கிளாத் இருக்கணும். இந்த நெக் சைடு வந்து 1/4 இன்ச் வந்து கட் பண்ணணும். செகண்ட் டாட் முடிகிறது இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச் சன்னமாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹூக் வந்து மாட்டும் போது கரெக்டாக டைட்டனாக வந்து இருக்கும். சில பேத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுற இடத்துல வந்து லூஸ் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து டைட்டாக வந்து இருக்கும். கீழே வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக வந்து வச்சுட்டு இது வந்து சிங்கிளாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்படி வந்து மடக்கிறனோ ஆல்ரெடி வந்து மார்க்கிங் பண்ண ஸ்டிச் வந்து மார்க்கிங் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி வந்து ஆல்ரெடி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிங்க. ஃபினிஷிங்கில் வந்து வீப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து இருக்கணும். 3/4 இன்ச் இருந்துச்சு. அப்போ வந்து திருப்பி மடிக்கிறத கம்மி பண்ணி மடித்தேன். 1 இன்ச் ஆயிடுச்சு. கீழே கரெக்டாக மடித்து விட்டுட்டு இதுதான் சென்ட்ரல் தையல்னு சொல்லுவாங்க. சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுறது. முடிக்கும் போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதை எடுத்து அந்த இதில் மேலே வந்து வச்சு பாருங்கள். ஹூக்கு கீழே வந்து வீப்பட்டி இருக்குது, மேலே வந்து ஹூக் சைடு வந்து இருக்குது. இப்படி வந்து வச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த பட்டிலாம் மீட் ஆகிருக்கும். இப்படி வச்சுட்டு மேலே உள்ள எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கரெக்டாக வந்து சேமாக வரும். நெக்ஸ்ட் வந்து இடுப்பு சுற்றில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இடுப்பு சுற்றில் வருதோ அதை வந்து ஹூக் சைடு வந்து உங்களோட இடுப்பு சுற்றில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஹூக் சைட்லேருந்து அதை வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து வீப்பட்டி அந்த முடிஞ்சதுலேருந்து வந்து இடுப்பு சுற்றில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இடுப்பு சுற்று வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. லூஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். இப்படியும் வச்சு கூட வந்து மார்க்கிங் வந்து பண்ணலாம். இப்படியும் வச்சு கூட வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ இடுப்பு சுற்று உங்களுக்கு வந்து 6.25 வரணும். அதை வந்து நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். வந்து ஸ்டிச் பண்ணலை. நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் வந்து வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டர் தையல் வந்து பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது பேக் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம். அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்தை வைக்கிறோம். சென்டரில் கரெக்டாக ஹூக் பட்டியும் வீப்பட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் ஹூக் பட்டியும் வீப்பட்டியும் போயிடக்கூடாது. செக் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்லேயும் வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. முடிக்கும் போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேக் சைடு வந்து இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ தான் நான் வந்து வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது மேலே வந்து 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அது 1/4 இன்ச் போயிடும். பட்டிக்கிட்ட ஒரு மார்க்கிங்கு, லாஸ்ட்டில் முடியிற இடத்துல ஒரு மார்க்கிங்கு, பட்டிக்கு சென்டரில் ஒரு மார்க்கிங்கு, ஃபஸ்ட்டு வந்து இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து அப்புறம் செகண்ட் டாட் கிட்ட ஒரு மார்க்கிங்கு. இப்படி தான் வந்து வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் 2 வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
செகண்ட் டாட் கிட்ட தான் வரணுன்றது கிடையாது அந்த வின்றது. பட்டிக்கிட்ட கரெக்டாக வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. முடியிற இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கழுத்துக்கிட்ட வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாட் கிட்ட ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அந்த இடம் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு வி போடுறதுக்கும் பட்டிக்கிட்டேயும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 2 மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. முடிக்கும்போது வந்து வி ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. முடிக்கும் போதும் அதே மாதிரி வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. வி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்கு வந்து இடைப்பட்ட அந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச், ஒரு பாயிண்ட் இல்லைன்னா 1/4 இன்ச் தான் இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து அந்த வியோட அகலம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த முடிக்கும் போதும் ஸ்டார்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து வி வந்து நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் முடிக்கும் போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. வி வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண தெரியலனா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டீ ஷேப்பில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து கூட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். கிராஸ் பீஸ் வந்து கட்டிங் ஆல்ரெடி வந்து பண்ணியிருப்போம். ஒரு ஸ்ட்ரைட் பீஸு, ஒரு கிராஸ் பீஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பீஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து அப்புறம் வந்து செங்குத்தாக வந்து ஒரு பீஸ் வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணால் வந்து நீட்டாக வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் வந்து இருக்கணும். அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரியில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பீஸ் வந்து வச்சுட்டு ஸ்லாண்டிங்காகவே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு தான் வந்து கட் பண்ணி அந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து எல்லா பீஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கிராஸ் பீஸ்க்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறது இந்த மெத்தட் வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் அந்த கிளாத் வந்து இருக்கணும். இப்போ நெக்கை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக வந்து கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். எந்த ஒரு கழுத்து பீஸையும் சரி, கீழே உள்ள பாடி பார்ட்டையும் சரி நம்ம வந்து இழுக்கவே கூடாது. அந்த பாடி பார்ட் அந்த ரவுண்டு கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராஸ் பீஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக 1/4 இன்ச்னால் அந்த 1/4 இன்ச்சுக்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த ஷோல்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து அது வந்து போயிடக்கூடாது. பேக் சைடு இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சுக்கே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த நெக்கோடைய ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து இந்த கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வரும்போது 2 சைடும் கரெக்டாக ஓப்பன் பண்ணி நெயிலில் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து மிஷினுக்கு கீழே வந்து போயிடக்கூடாது. அப்போ தான் அதனால தான் வந்து கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வரும். பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து அந்த சைடு இருக்கும்ல, அது வந்து மிஷினுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு இது 1/4 இன்ச்லேயும் ஒரு இது 1/2 இன்ச்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து மிஷினுக்கு கீழே தொங்க விட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மிஷினுக்கு மேலே தான் வந்து வச்சுக்கணும். கழுத்து பீஸ் வந்து ஃபினிஷ் ஆகிற வரையும். சில பேர் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கழுத்து பீஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயினிங் வர இடத்துல கரெக்டாக வந்து அது 2ம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீறி விட்டுக்கோங்க. இந்த வந்து ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் சைடு தான் வந்து இருக்கணும். இதே மாதிரியே வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஜாயினிங் வர இடத்துல இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கும்போது எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் கிளாத் வந்து இருக்கிற மாதிரி, கிராஸ் பீஸோட கிளாத் இருக்கிற மாதிரி வந்து மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிடுங்க.
இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு, எல்லா இடத்துலையும் ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து கரெக்டாக வந்து நாச் வந்து பண்ணிக்கோங்க. இந்த நாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து திருப்பினா மட்டும்தான் அந்த இடத்துல கழுத்தில் எந்தவித சுருக்கமும் இருக்காது. கரெக்டாக எந்த இடத்துலலாம் ரவுண்ட் ஷேப் வருதோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து நாச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே வந்து பற்றக்கூடாது. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே வந்து நாச் வந்து பண்ணிடக்கூடாது. இப்படி ஒன்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறது கிராஸ் பீஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுவோம். ப்ளவுஸ் பீஸில் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கிராஸ் பீஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸ் பீஸில் ஸ்டிச்சிங் வந்து வரக்கூடாது. கிராஸ் பீஸோட எட்ஜஸில் வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம். அதை கரெக்டாக ஒன்ஸ் வந்து மடக்கிட்டு அந்த கிராஸ் பீஸோட எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நான் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணலை. ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டு, அதாவது உள்ளாடி சைடு வந்து மடக்கி விட்டுட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். நீ வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெம்மிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதே வந்து எந்த ஒரு பாடி பார்ட்டையும் சரி கிராஸ் பீஸையும் சரி இழுக்கக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கே ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கே இருக்கும். அதனால் ஸ்டிச் பண்ணுறது 1/4 இன்ச்சுக்கே தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. முடிக்கும் போதும் அதே மாதிரி எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். இப்படி எக்ஸஸாக இருக்கிறத கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. முடிக்கும் போது பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸஸாக பேக் சைடு இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ் பீஸ்க்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படியே வந்து நான் வந்து ஒன்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸோட எட்ஜில் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். கிராஸ் பீஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நாச் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்து சுருக்கமாக இருக்கும். நாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித சுருக்கம் எதுவுமே வந்து இருக்காது. இப்போ ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸோட எட்ஜில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஏற்ற மாதிரி கரெக்டாக ரவுண்டாக எடுத்து வச்சு கரெக்டாக அந்த வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணுறது எட்ஜில் கிராஸ் பீஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளவுஸ் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா டிப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து புரியும். பிகினர்ஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ண முடியும். ₹100 ஆன்லைன் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. விருப்பம் இருந்தால் சீக்கிரம் வந்து கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா வி இருந்துச்சு அப்படின்னா விக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக வந்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக அந்த த்ரெட் பிக்கர் வச்சு அந்த இடத்துக்கிட்ட மட்டும் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுருவேன் அந்த ஸ்டிச்சஸை. இப்போ பண்ணுற ஸ்டிச் வந்து ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது அப்படி தான், ஏதாவது கிளாத்தஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா மிஷினுக்கு கீழே வந்து உங்களோட ப்ளவுஸ் கிளாத் வந்து போயிடக்கூடாது. கழுத்து ஃபினிஷ் பண்ணுற வரையுமே வந்து பார்த்தோம்னா இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மிஷினுக்கு மேலேயே இந்த வீ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட அந்த வீ வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்குவேன், ஸ்டிச்சஸ் வந்து இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டோட ஸ்லீவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க.
ஸ்லீவோட சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சென்டரில் தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து சுருக்கமாக இருக்கும். அதனால் ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அப்படியே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஆர்ம் டாட் வந்து அந்த சைடு, அதாவது செஸ்ட்லாம் ஈஸ்லாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த நாச்சஸ் சைடு கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. மேல் சைடு தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா நாச்சஸ் வந்து கரெக்டாக வந்து மீட் ஆகும். தப்பாக ஏதாவது கட்டிங் பண்ணியிருந்தோம்னா இந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக வந்து மீட் ஆகாது. முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்லீவோட சென்டர்கிட்ட கரெக்டாக எடுத்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட மேல் பக்கம் மேலே இருக்காது, அதாவது வந்து பாடி பார்ட் தான் வந்து மேலே இருக்கும். ஸ்லீவ் வந்து இப்போ வந்து கீழே இருக்கும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பக்கம் வச்சுட்டு ராங் சைடு நம்ம மேலே இருக்க மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் அதே மாதிரி கிளாத்தை வந்து எங்கேயுமே வந்து அதிகமாக வந்து இழுக்கக்கூடாது. ஸ்லீவையும் சரி பாடி பார்ட்டையும் சரி ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது முன்னாடி வந்து பாடி பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போயும் பாருங்கள், அந்த நாச்சஸ் ரெண்டும் கரெக்டாக வந்து மீட் ஆகுது. இப்படி தான் வந்து மீட் ஆகிருக்கணும். முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்தவித சுருக்கமும் இல்லாத பட்சத்தில் செகண்ட் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சென்டர்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல சுருக்கமாக இருந்திருக்கும். இப்போ எந்தவித சுருக்கமும் இல்லை. கரெக்டாக வந்து ஆல்ரெடி பண்ண ஸ்டிச்சுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி பண்ண ஸ்டிச்சுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வந்து தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சைட் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ₹100 ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போட்டு அதை கட் பண்ணி அதை ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். கிளாஸஸ் வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 10 டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் வந்து டீட்டெயிலாக வந்து கட்டிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி தான் வந்து கிளாஸஸ் வந்து 1 by 1 இருக்கும். இதுவும் சென்டருக்கு 1 இன்ச்சுக்கு மேலேருந்தே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக வந்து மீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் வந்து அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த பார்ட்லேயே நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஆர்ம் டாட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு கரெக்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக வந்து மீட் ஆகும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.